ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நல்ல காரசாரமான நண்டு வறுவல் எப்படி செய்யறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்டு ஓடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுசாக சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமான பாத்திரத்தை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சோடு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ ஒரு தட்டை விட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே வச்சுருந்திங்கன்னா நல்லா நண்டெல்லாம் வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் குழம்பு மசாலா தான் சேர்த்து செய்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மசாலா சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா மசாலா நண்டுலோட மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான நண்டு வறுவல் ரெடி.